பார்த்து விளையாடு ஜூலி. போச்சு விழுந்துட்டான். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டே நீ. எவன்டா நேரத்துல போன் பண்றது? மொட்டை இவன் எதுக்கு நேரத்துல கால் பண்றேன்? ஹாய் ஜாக்கி, நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? அப்புறம் உடம்பு எப்படி இருக்கு? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன வேணுங்கிறத நேரா சொல்லு பிளாக். கண்டுபிடிச்சியா? தெரியும். நீ குதிரை மந்திரக்கல்லை எடுக்கணும் ஜாக்கி. குதிரை மந்திரக்கல்லா? அது இப்ப எங்க இருக்கு பிளாக்? அது எங்க இருக்குங்கிற விவரத்தை நீ அங்கிள்கிட்ட கேட்டுக்க. ஞாயிற்றுக்கிழமை அதுமா நல்லா தூங்கலான்னு பார்த்தா இந்த மொட்டைக்கு பொறுக்காது போல. சரி பிளாக். அங்கிள், அந்த பொருள் மட்டும் என் கைக்கு வரட்டும். மழை வர போகுது. பொருள் எங்க? பாஸ்வேர்டு கர்த்தரையே நீ பாடு, சர்க்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபிஏ வராது. என்னங்க உங்க பொருள்? ஒரு வழியா நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு. டே ஜாக்கி, உன்னை இதை வச்சு எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாரு. எங்க போனாரு? Dame un grr. Un qué? Un grr. கிர்ரா? Un grr. Un qué? Un grr. Un qué? அங்கிள், என்னடா என்ன அங்கிள் பண்றீங்க? பார்த்தா தெரியல, ரீல்ஸ் பண்றேன். சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய வயசுல ரீல்ஸ் பண்றீங்க. இப்போ எனக்கு என்னடா வயசாகுது? அங்கிள் அங்கிள், உங்களுக்கு வயசு ஆகலதான். நான் இப்ப கேட்க வந்த கேள்வியை மட்டும் கேட்டுட்டு போயிடுறேன். அத கேளு. பாக்குறேன், நீங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. இதே மாதிரி ஜாக்கி சான் வீடியோ வாரம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்திட்டு போயிருங்க. அந்த குதிரை மந்திரக்கல் எங்க இருக்காங்க? 1960 சின்னசாமி பட்டிங்கிற ஒரு கிராமத்துல வழக்கமா ஆத்துக்கு குளிக்க போற ஒரு கிராமத்தை அன்னைக்கு அந்த ஆத்துல குளிக்க போகையில ஆத்துல இருந்து ஒரு சக்தி வாய்ந்த மந்திரக்கல்ல பார்த்தான். அதுதான் குதிரை மந்திரக்கல். ஆனா அது கிடைச்ச உடனேயுமே அந்த மந்திரக்கல் அவன் தெரியாம தவற விட்டுட்டான். ஆத்துலயே அடிச்சிட்டு போன மந்திரக்கல் எங்கேயோ போய் மாட்டிக்கிச்சு. இப்போ அந்த ஆத்துல இருந்த தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. அந்த வத்தி போன ஆத்துல எங்கேயோ தான் அந்த மந்திரக்கல் இருக்கு. நீ பார்த்து போ. சரி அங்கிள். நான் தான் கடவுள், பயப்படுங்கள், நடுங்குங்கள், என்னை எதிர்க்காதீர்கள். அந்த குதிரை மந்திரக்கல்லை எடுக்க ஜாக்கி இங்கதான் வரணும். ஆனா நான் அவனுக்கு இங்க வச்சிருக்க ஆப்பு அவனுக்கு தெரியாது. கேப்டன் பிளாக் சொன்ன மாதிரி அந்த குதிரை மந்திரக்கல் இங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டான். இந்த மந்திரக்கல்லாம் எவனாவது கடையில வித்தாயனா எவ்வளவு நல்லா இருக்கும். பாம்பு மந்திரக்கல்லா? ஆனா நான் இதை முன்னாடியே எடுத்துட்டேனே. ஜாக்கி, வால்டர். ஆமா நானே தான். இந்த வரேன்டா. சண்டை போட வந்திருக்கியா? வா. ஓ, பாம்பு கடிச்சிருச்சு போலயே. ரொம்ப ஆபத்தாச்சு. அப்போ இதுக்கு காரணம் நீதானா? ஆமா, அந்த மருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் ரத்தத்துல கலந்து உன்னை கல்லா மாத்திரும். என்னது கல்லாவா? இதெல்லாம் எவனாவது உன்னை மாதிரி முட்டா பையா இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்றான். இன்னும் கொஞ்ச நேரத்துல யாரு முட்டாலும் உனக்கே தெரியும். என்ன உண்மையிலே உறைஞ்சிருச்சு? ஆமாண்டா ஜாக்கி, இத்தோட நீ சாக போற. இன்னும் இந்த மருந்து என்னென்ன பண்ணும் தெரியலையே. டே வால்டர், இதுக்கான மாத்து மருந்தை கொடுத்துரு. முடிஞ்சா வாங்கிக்கடா. ரொம்ப பேசுற. அதுக்குள்ள எல்லாம் உன்னை சாக விட மாட்டேன். இதுக்கான மாத்து மருந்தை கொடுத்துரு வால்டர். அந்த மாத்து மருந்தை இங்க கொண்டு வர நான் என்ன முட்டா பையல? ஆமா, நீ முட்டா பையதான்டா. நான் முட்டாள் தான், நீ இங்க கடந்து சாவு. வால்டர், இதுக்கான மாத்து மருந்து வேணும்னா என்ன பண்ணணும்? செக்ஷன் 13ல உள்ள எல்லா மந்திரங்களையும் என்கிட்ட கொடுத்துட்டு அந்த மாத்து மருந்தை வாங்கிட்டு போ. எல்லாத்தையுமா? சீக்கிரம் கிளம்பு ஜாக்கி, உனக்கு நேரம் இல்ல. இன்னும் 20 மணி நேரத்துல நீ முழுசா கல்லா மாறிடுவ. எல்லா மந்திரக்கல்லையெல்லாம் கொடுக்க முடியாது. இதுக்கு ஏதாவது வேற வழி பண்ணணும். இத பண்ணி பாப்போம். நம்ம கை கல்லா தானே ஆயிருக்கு, உடைச்சு பாப்போம். 1 2 3. என்ன உடையல? என்ன பண்ணாலும் உடைய மாட்டேங்குது. அங்கிள் தான் இதுக்கு வழி சொல்லணும். எங்க இருக்காரு அங்கிள்? ஏன்டா கத்துற? அங்கிள், என் விரல அந்த வால்டர் கல்லா மாத்திட்டான். கல்லா மாறிடுச்சா? நல்லா தானடா இருக்கு. இல்ல அங்கிள், வெளியில பார்க்க தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அசைக்கவும் முடியல, வலியும் தெரியல. என்னடா குதிரை மந்திர கல்ல எடுக்க போயிட்டு என்னென்ன கதையோ சொல்ற? இது எப்படி இப்படி மாறுச்சு? அந்த வால்டர் தான் அங்கிள் இப்படி மாத்திட்டான். இதுக்கான மாத்து மருந்தே அவன் தான் வச்சிருக்கான். ஆனா அந்த மாத்து மருந்து நம்மளுக்கு வேணும்னா நம்ம கிட்ட உள்ள எல்லா மந்திரக்களையும் அவனுக்கு வேணுங்கிறான். அப்போ நீ கல்லா மாறிடுவியா ஜாக்கி?
காலைல 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு ஜூலி. வால்டரோட ஆளுங்க மாத்து மருந்தோட ஒயிட் ஹவர்ல வெயிட் பண்ணுவாங்க. அதை விட்டா வேற வழி இல்லையா ஜாக்கி? அதுக்கான வழியை நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா அங்கிள், இதுக்கான மாத்து மருந்து ஃபார்முலா நம்மளுக்கு தெரியாதே. அட ஜாக்கி, 100 பேரை கொன்னாதான் ஒரு வைத்தியர் ஆக முடியும். இதுக்கான மாத்து மருந்தை நான் கண்டுபிடிக்கிறேன். வா, இத சாப்பிடு. கோழி முட்டை. என்ன முட்டை அங்கிள் அது? இது மலைப்பாம்போட முட்டை, உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்னது மலைப்பாம்பு முட்டையா? குடிடாத. சரி அங்கிள், இதுல என்ன வச்சிருக்காரோ நல்லாதான் இருக்கு. ஐயோ, மோசமா போச்சே. ஆமா அங்கிள். என்னாச்சு ஜூலி? எக்காரணத்தை கொண்டு கண்ணாடிய பாத்துறாத. பாத்துட்டான். ஆளா இருந்த என்ன இப்படி ஹல்கா மாத்திட்டீங்களே அங்கிள். போச்சுடா. பாத்தியா குறைஞ்சிருச்சு. நல்ல வேலை அங்கிள். இந்த பிரச்சனையை கூட நான் தாங்கிடுவேன். நீங்க கொடுக்கிற பிரச்சனையை தான் அங்கிள் என்னால தாங்க முடியல. அங்கிள், நீங்க கொடுத்த மாத்து மருந்து வேலை செய்யுமா? வேலை செய்யல. ஆகா, வேற வழி இல்ல ஜாக்கி. அந்த 12 மந்திரக்களையும் வாழ்கிட்ட கொடுத்து அந்த மாத்து மருந்து வாங்கிட்டு வந்துடலாம். அது மட்டும் முடியாது ஜூலி. அங்கிள், இதை குணப்படுத்த வேற ஏதாவது மருந்து இருந்தா கண்டுபிடிங்க. இவன் சரி வர மாட்டான். நம்மளே களத்துல இறங்க வேண்டியதான். ஜாக்கி, இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இதுக்கான மாத்து மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன எங்கள் செண்டை எடுத்துட்டு வந்துட்டு மாத்து மருந்துங்கிறீங்க? பாட்டில் இல்லன்ட்டு செண்டு பாட்டில போட்டு வச்சிருக்கேன். இப்ப அதுவாடா முக்கியம். பாட்டில பாக்காதா, பவரை பாரு. கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. நீ இங்கே இரு, நான் வேற மருந்து கண்டுபிடிச்சிட்டு வரேன். மறுபடியுமா? இவன் ஏன் பண்றான்? சொல்லு பிளாக். எல்லா சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருச்சு. ஜூலி தான் எல்லா பத்திரங்களையும் எடுத்துட்டு போயிருக்கா. அதை ஒழுங்கா கொண்டு கொடுக்க சொல்லிரு ஜாக்கி. கண்டிப்பா பிளாக். இவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? ஜாக்கி இன்னும் நம்ம சொன்ன டயத்துக்கு இந்த ஒயிட் ஹவருக்கு வரவே இல்லை. அவனுக்கு பழைய நிலைமைக்கு மாறணும்னு ஆசையே இல்லை போல. ஹலோ, டீல் பேசலாமா? என்ன ஜாக்கி வரும்னு பார்த்தா இந்த பாக்கி தான் வந்திருக்கு. நான் ஜாக்கியோ பாக்கியோ, உனக்கு தேவையான கல் என்கிட்ட இருக்கு. எனக்கு தேவையான மாத்து மருந்தை கொடுத்துரு. ஓ, மாத்து மருந்து வேணுமா? முதல்ல உன்கிட்ட உள்ள மந்திரக்கல்ல கொடு, அதுக்கப்புறம் நான் இதை தரேன். இந்தா. நில்லு ஜூலி, அதை அவன்கிட்ட கொடுத்துறாத. ஜாக்கி, இவனுக்கு வேற வேலையே இல்ல. என்னடா மொட்டை? அங்கிள், எல்லா மந்திரக்களையும் அந்த ஜூலி எடுத்துட்டு போயிட்டா. எங்க இப்ப அந்த ஜூலி? அப்படியா? அவன் ஏதோ ஒயிட் ஹவருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு தெரிஞ்ச அவன் அந்த குதிரை மந்திரக்களை தான் எடுக்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். குதிரை மந்திரக்கலா? அது என்கிட்ட இருக்கு அங்கிள். ஆகா, அந்த குதிரை மந்திரக்களை என்கிட்ட கொடு. அதுக்கு என்ன பவர்னு பார்க்கணும். சரி, இந்தாங்க அங்கிள். எல்லா மந்திரக்களையும் சீக்கிரமா ஜாக்கி செக்ஷன் 13க்கு கொண்டு வர சொல்லுங்க அங்கிள். இல்ல சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மந்திரக்கள் அவன்கிட்ட கொடுத்துறா ஜூலி, அப்புறம் எல்லாருக்கும் ஆபத்தாயிரும். இதை விட்டா நமக்கு வேற வழியும் இல்ல ஜாக்கி. அது உண்மையான மாத்து மருந்து நான் எப்படி நம்புறது? இது உண்மையான மருந்தான்னு தெரியணும், அவ்வளவுதானே. இப்ப பாரு. இப்ப நம்புறேன். பரவாயில்ல ஜூலி, அவங்கிட்ட அந்த மந்திரக்கல்ல கொடுத்துறாத. இல்ல ஜாக்கி, இதுக்கு மேல லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உயிருக்கு ஆபத்து. இந்த அந்த மாத்து மருந்தை கொடு. ஒரு வழியா கிடைச்சிருச்சு. அதான் கொடுத்துட்டேன்ல, அந்த மாத்து மருந்தை கொடுத்துரு. இன்னும் ஒரு கல் மிஸ் ஆகுது. அது எங்க? எல்லா மந்திரக்கல்லும் கரெக்டா இருக்கணுமே. ஓ, ஒரு மந்திரக்கல் அங்கள்கிட்ட இருக்கு. நீ மாத்து மருந்தை கொடு, கண்டிப்பா அதையும் கொண்டாந்து கொடுத்துறேன். மாத்து மருந்து தானே, இந்தா. சாவுடா ஜாக்கி. மாத்து மருந்து போச்சு. டே வால்டர், ஒண்ணு இல்ல, அப்படி நடக்க கூடாது. என் உடம்பு ஃபுல்லா கல்லா மாறு. ஜாக்கி, இனி நீ வாழ்நாள் ஃபுல்லா கல்லாவே இருக்க வேண்டியதாண்டா. இவன் என்ன முழுசா கல்லா மாறிட்டான்? ஜூலி, கண்டுபிடிச்சிட்டேன். மாத்து மருந்து அங்கிள். இந்த குதிரை மந்திரக்கல்லோட பவரை இதான் நம்ம ஜாக்கியை சரி பண்ண போகுது. அப்ப அதை உடனே பயன்படுத்துங்க அங்கிள். ஆனா அந்த மந்திரக்கல்லை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு தான் தெரியல. வந்துட்டோம்.